அமைதியாக இருக்கிறது இல்லை. அவங்க இன்னும் பொங்கி ரொம்ப ஆவேசமாக அப்படியே நாடி நரம்பெல்லாம் தெறிக்க தெறிக்க ரஜினி அவர்களை வந்து விமர்சனம் பண்ணுறாங்க. நீங்கள் அரசியலுக்கு வந்து ஒன்றும் பண்ணல, அரசியலுக்கு வரேன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டீங்க, என்ன பண்ணிட்டீங்க, இந்த மக்களுக்காக நீங்களாம் என்ன பண்ணீங்க? ஆனால் எங்கள் விஜய் பாருங்க எவ்வளோ பண்ணுறாரு பாருங்க. அன்னைக்கு உங்க பொண்டாட்டி பேச்சை கேட்டுக்கிட்டு சொல்லிட்டு போனீங்கல்ல, அப்ப என்ன மைத்துக்கு நடிக்க வந்தீங்க? ஏண்டா 96ல இருந்து ஏமாத்திட்டு இருக்க, அரசியலுக்கு வர ஏதாவது ஒண்ணு பண்ணியா, மக்களுக்கு ஏதாவது சேவை செஞ்சியா? தமிழ்நாட்டில இருந்து புடுங்கல, எங்க காசெல்லாம் புடுங்கலடா. திமுகவுக்கு ரஜினிகாந்த் அவருடைய வாக்குகள் வந்து திமுக பக்கம் போயிருது, ஜூனியர்கள் வழிவிடணும்னு சொல்லி பேசினார் இல்லையா? அந்த மாதிரி வந்து ஆதரவாக பேசும்போது ஒரு பார்வை இருக்கு. என்னன்னா, ரஜினிகாந்த் அவருடைய வந்து ரசிகர்கள் யாருக்கு வாக்களிக்கிறாங்க? இவங்களுக்கு சுயமாக வாக்கு இருந்துச்சு, விஜய்க்குன்னு ஒரு வாக்கு இருக்கு, தாவேக்காக்குன்னு ஒரு வாக்கு இருந்ததுன்னா அடுத்தவனுடைய வாக்கை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அப்புறம் நீ என்ன மயிருக்கு சூப்பர் ஸ்டார் நான் கேட்குறேன். 73 வயசுல கூட உன்னை சூப்பர் ஸ்டாரா பார்த்து கொண்டாடி மகிழ்ற இந்த மக்களுக்காக உன்னால ஒரு துரும்ப கூட அசைக்க முடியல. அவருக்கு அரசியல் ஆர்வம் கிடையாது. ஆனாலும் ஜெயலலிதா அவர்களுடைய அந்த அரசியல் நிர்வாக நடவடிக்கையில் ஒரு மாற்று கருத்து வச்சு பாட்ஷா படத்தில் பேசுறாரு. அதோட தொடர்ச்சியாக தான் வந்து அப்படி அரசியல் வரணும்னு ஒரு தலைவி இருந்தால் வந்துட்டு போகிறேன் அப்படின்றாரு, இல்லை ஆண்டவன் வழி காட்டுவான்னு, இல்லை ஏதாவது கேட்டால் வந்து வர வேண்டிய நேரத்தில் நான் வருவேன்றது. இதெல்லாம் வந்து அரசியலுக்காக ட்ரெண்டுக்காக பேசப்பட்டது தான். சினிமாவில் இதனால தான் வந்து நம்பி தான் ஒரு படத்தை ஓட்டணும் கிடையாது. இப்போ நான் கேட்குறேன், அரசியலுக்கே அவர் வரல, இப்போ ஒரு படம் ஓடலையா? இப்போ தான் ஓடிக்கும், அதனால் படம் ஓடிச்சுன்னா சொல்ல முடியாது. சரிங்களா? அந்த பஞ்ச் டைலாக்ல சிலர் எதிர்பார்ப்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ சினிமா மொத்த ட்ரெண்டுமே மாறி போச்சு. மன்னிப்பு கேட்ட தப்புனா அவன் காலை போய் நக்குங்கடா நீங்கன்ற நான். இது அவன் மன்னிப்பு கேட்டான்னா அவன் எதுக்கு மன்னிப்பு கேட்குறான்? அவன் பிரச்சனை அவனுக்கு. வில்லிவாக்கம் தொகுதியில் ஓட அடிப்பாங்க. யார்? வில்லிவாக்கத்தில் வில்லங்கன் தான் பேரை வச்சுருக்காங்க. இது வில்லிவாக்கம் வில்லங்கம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவன் பிரச்சனை, அவன் ஜெயிக்கணும்ல. அதில் இப்போ ஸ்டெப் டவுன் டோட்டலாக கட்சியே காலியாகுது. அவன் அதை பற்றி கூட இல்லை. அவனுக்கு கவனம் என்ன? ஒரு எம்பி ஆகணும், ஒரு எம்எல்ஏ ஆகணும். அவன் கனவு. கொண்டாட்டி பிள்ளைகளை விட்டுட்டு நடு ரோட்டில் விட்டுட்டு நடிகரோட கூத்தடிச்சிருக்கிறான். அவனு சப்போர்ட் பண்ணுகிறானுங்க வக்கால் தண்ணு. இந்த தற்கொலை பசங்க என்ன சொல்ல முடியும்? இவங்க வீட்டில் தெரிஞ்சு இவங்க இந்த மாதிரி பேசுகிறானுங்க. வீட்டுக்கு தெரிஞ்சுன்னா வீட்டில் சோறு கிடைக்காது இவனுக்கு. கண்ணீர் விட்டு கதறி அழுதுட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிம்பிள் போட்டு அனுப்புகிறான். காரணம் என்னென்னா, கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி கட் அவுட் வச்சுருக்கிறான் பெங்களூரில். அவர் மனைவியும் அவரும் நிற்கிற மாதிரி ஒரு பெரிய கட் அவுட். அவன் வேதனை கண்ணீர் விட்டு கதை. எங்கள் தலைவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் கூட வேண்டாம், எங்கள் தலைவர் நடித்தாலே போதும் அப்படி இந்த மாதிரி குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிட்டு அவர் வருத்தப்படுறாரு. இந்த தற்கொலை பசங்களுக்கு ஏன்டா நடிகை பின்னாடி சுற்றினுங்கிறான், அதை பற்றி பேசுவீங்களாடா நீங்கள்? அதை கண்டிக்கணுமா இல்லையா? நல்ல தொண்டனாக இருந்தால் அதை கண்டிப்பான். மெட்ராஸ் மேல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக பத்திரிகையாளர் திருமிகு சேகோரா ஜெய்சங்கர் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். வணக்கம். ரஜினி அவர்கள் அறிக்கை கொடுத்ததுக்கு அப்புறமும் கூட ஆதவண்ணனினுடைய விழுதுகள் அமைதியாக இருக்கிறது இல்லை. அவங்க இன்னும் பொங்கி ரொம்ப ஆவேசமாக அப்படியே நாடி நரம்பெல்லாம் தெறிக்க தெறிக்க ரஜினி அவர்களை வந்து விமர்சனம் பண்ணுறாங்க. நீங்கள் அரசியலுக்கு வந்து ஒன்றும் பண்ணல, அரசியலுக்கு வரேன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டீங்க, என்ன பண்ணிட்டீங்க, இந்த மக்களுக்காக நீங்களாம் என்ன பண்ணீங்க? ஆனால் எங்கள் விஜய் பாருங்க எவ்வளோ பண்ணுறாரு பாருங்க அப்படின்னு அவர் சொல்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? போட்டிக்காக வந்து ஏட்டிக்கு போட்டி பேசுகிறதுல ஒன்றும் பேசலாம், ஒன்றும் இல்லை. எங்கள் தலைவர் தான் இதை பண்ணார், உங்கள் தலைவர் இது இன்றைக்கி நேற்று நடக்கிற பிரச்சனை கிடையாது. இது வந்து எம்ஜிஆர் சிவாஜியாக இருக்கட்டும், ஏன் அதுக்கு முன்னாடி தியாகராஜ பாகவதர் பியூ சின்னப்பாவுக்குமே அன்றைக்கி ரசிகர்கள் சம அளவில் இருந்தாங்க. அன்றைக்கி எம்ஜிஆர் இடத்துல இருந்தது யாருன்னா தியாகராஜ பாகவதர், சிவாஜி இடத்துல வந்து பியூ சின்னப்பா, இப்படி இருந்தது. எம்ஜிஆர் சிவாஜி காலத்துலேயே இந்த பிரச்சனை இருந்துச்சு. வீட்டுக்கு 2 பேர் இருப்பாங்க, எம்ஜிஆர் சிவாஜின்னு சொல்லிட்டு ரசிகர்னு சொல்லுவாங்க. இது காலங்காலமாக நடக்கிறது தான் வச்சுங்களேன். அந்த போட்டி ஆட்கள் தான் மாறிக்கிட்டே இருப்பாங்களே தவிர நடக்கிறது தான். இப்போ இந்த ஆதவர்ஜுனா வந்து ரஜினி குறித்து ஒரு தகவல் சொல்ல போக, அந்த தகவல் கூட வந்து பார்த்திங்கன்னா வந்து என்ன சொல்லுவாங்க இல்லையா, பிள்ளையார் பிடிக்க குரங்கா முடிஞ்ச கதைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி எதுக்காக வந்து ஆதவர்ஜுனா அதை வந்து பேசினார் சொல்லல, இல்லை பேசினான்னு சொல்லலாமா, பேசினார்னு சொல்லுவான். நம்மளோட சின்ன வயசில் சின்னவனாக இருந்தாலும் நம்ம மரியாதையை கொடுப்போம். எதுக்காக அவன் பேசுனான்னு, திமுகவுக்கு ரஜினிகாந்த் அவருடைய வாக்குகள் வந்து திமுக பக்கம் போயிடுது,
ஏன்னா தொடர்ச்சியாக வந்து ரஜினிகாந்த் அவர்கள் வந்து அவங்க மேடையில் பேசுகிறாரு. கடந்த காலத்தில் உங்களுக்கு தெரியுமே வந்து ஜூனியர் சீனியர் சொல்லி பேசினார் இல்லையா, ஜூனியருக்கு வழி விடணும்னு சொல்லிலாம் பேசினார் இல்லையா. அதான் அந்த மாதிரி வந்து ஆதரவாக பேசும்போது ஒரு பார்வை இருக்குது. என்னென்னா ரஜினிகாந்தோடைய வந்து ரசிகர்கள் யாருக்கு வாக்களிக்கிறாங்க. இப்போ இவங்களுக்கு சுயமாக வாக்கு இருந்துச்சு, விஜய்க்குன்னு ஒரு வாக்கு இருக்குது, தாவேக்காக்குன்னு ஒரு வாக்கு இருந்ததுன்னா அடுத்தவனுடைய வாக்கை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. எப்போ கோட் படத்தில் வந்து நீ ஒவ்வொரு கேரக்டராக நீ போட்ட பாரு, அப்போவே தெரிஞ்சிச்சு அஜித்குமார் தலைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த தலை அந்த வசனத்தை நீ வைக்கும் போதே நீ பலவீனமாக இருக்குன்னு தெரிஞ்சிச்சு. இப்போ உங்ககிட்ட சுயமாக உங்ககிட்ட இருக்கிறது வந்து 40% 50% சொல்லி யாரை பிடிக்கும், அதுதான் உனக்கு யாரை பிடிக்கும். இதெல்லாம் எதுக்காக பண்ணுது? பிரசாந்த் எதுக்கு உள்ளே கொண்டு வந்தாங்க, பிரபுதேவா எதுக்குள்ளே கொண்டு வந்தாங்க, மைக் மோகன் எதுக்குள்ளே கொண்டு வந்தாங்க, விஜயகாந்த் ஏஐயில் எதுக்கு கொண்டு வந்தாங்க, எதுக்கு தலை படத்தில் வந்து அந்த வசனத்தை வச்சாங்க, ஏன் துப்பாக்கி வந்து சிவகார்த்திகிட்ட கொடுத்தாங்க. இது எல்லாமே காரணம் என்னென்னா தன் மீது நம்பிக்கை இல்லை. அப்போது இது மாதிரி காட்சிலாம் வச்சா படம் ஓடிடும்ன்ற நினைப்பு வச்சாங்க. அப்பவும் அது வந்து போனி ஆகலைன்னு வச்சுங்க. அது எல்லாரையுமே ஒரு ஒற்றுமைப்படுத்தி அதன் மூலமாக ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலாக அந்த ஸ்ட்ராட்டஜி, அது சினிமாவில் நீங்கள் அந்த ஸ்ட்ராட்டஜி எடுத்து அதே ஸ்ட்ராட்டஜியை கொண்டு வந்து அரசியலை திணிக்க முடியாது. இங்கே உங்களுக்கான வாக்கு இருக்குது, நீங்களே சொல்கிறீங்க 40%ன்றீங்க. நாங்கள் தனிப்பெரும் எங்கள் தலைவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து சோலோவாக அடிச்சிடுவாருன்னு நீங்கள் சரிங்களா, தனித்து போட்டின்னு கூட இப்போ டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இப்போது ஆதவ் அர்ஜுனா பேசுனது எதுக்குன்னா திமுக அது வந்து எதாவது சொல்லுவாங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், பிள்ளையார் பிடிக்க குரங்காயிடுச்சுன்னு கேட்டால் திமுக பக்கம் ஓட்டு போயிடக்கூடாது, ரஜினிகாந்த் அவருடைய ஓட்டு போயிடக்கூடாதுன்றதுக்காக அதை மடைமாற்றம் செய்யணுன்றதுக்காக பேசப்பட்ட ஒரு வார்த்தை என்னென்னா, ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வரும்போது கூட திமுக பல நெருக்கடிகள் கொடுத்தாங்க அப்படின்னு கூட நீங்கள் சொல்லியிருக்கலாம். கடுமையான விமர்சனங்கள் வச்சாங்கன்னு சொல்லி அப்படி கடந்து போயிட்டுருக்கணும். ஆனால் சொல்லப்பட்ட வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா, ரஜினிகாந்த் அவர்கள் எம்ஜிஆர் மாதிரி ரஜினிகாந்த் அவர்களும் அரசியலுக்கு வரணும்னு நினச்சாரு. அப்போது இவங்க வந்து பல நெருக்கடிகள் அவருக்கு கொடுத்ததுனால அவர் அரசியல் வந்து பின்வாங்கிட்டார். ஆனால் எங்கள் தலைவர் வந்து வலிமையான தலைவர். அதையும் கடந்து ஒரு வார்த்தை என்னென்னா, அதுக்கப்புறம் தான் இவர் வந்து அண்ணாத்த படத்தில் சைன் பண்ணுறாரு, சன் பிக்சர்ஸ் அந்த அண்ணாத்த படத்துக்கு சைன் பண்ணுறாரு, ரெட்ஜெயினில் சைன் பண்ணுறாருன்ற அந்த ஒரு வார்த்தை சொன்னார் இல்லையா. அதுதான் பிரச்சனை. இப்போ நீங்கள் இது ஒரு லிமிட்டோடு நின்றுருக்கணும். அதாவது என்னன்னா, இது வந்து ஒரு அரசியல் ஒரு தந்திரமாக பார்க்கப்பட்டதுன்னா அதுதான் அவனும் ஒரு உளர்வாயன் தானே. யார் அதை வச்சுனாலும் எமோஷன் ஆகி பேசக்கூடியவன் தானே. அந்த இடத்துல 2 இடத்துல எமோஷனாவது பார்த்தோம். முதலமைச்சர் வந்து நீங்கள் தரங்குறந்து தரக்குறைவாக பேசுறது, ஃபயராக பேசுகிற ஒருத்தர் மட்டும்தான் சார் கிழிச்சாரு மயிர் ஃபயர். அப்புறம் ஏதாவது சொல்லிட போகிறான். மயிர்னு எதுக்காக சொல்கிறேன்னா, இவனுங்களும் அப்படி தானே பேசினுக்கிறானுங்க. இது மயிர் தானே பேசியிருக்கிறானுங்க. உங்கள் ஆதவர்ஜனா மயிர் மாதிரி பேசுகிற விளைவு தான் இப்போ இவனுங்க வந்து இப்போது ரஜினிகாந்தை வந்து மயிர்னு பேசிட்டு இருக்கிறானுங்க. டேய் பேச அறிவு கட்டுவானுங்களே, நீங்களே முடிச்சிடாதீங்கடா. இவங்களே முடிச்சிடுவாங்க போல இருக்கு. 96 அரசியலுக்கு வரேன்னு சொன்னவர் ஏன் வராமல் போகிறார் சார்? நான் திருப்பி சொல்கிறேன், உங்களுக்கு 96 இவங்க பேசுகிறவங்க அவங்களுக்கு என்ன சார் வயசு? 96 இப்போ பேசுகிறாங்களே இந்த பசங்களுக்கு என்ன வயசு உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு ரஜினிகாந்த் அவர்கள் வந்து அரசியலுக்கு வரும்போதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரட்டை நிலைப்பாட்டில் இருக்கிறார் சார். ஏன் காரணம்னு கேட்டிங்கன்னா, சினிமாவை விட்டுட்டு போகணுமா, ஏன்னா சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கும் சரி என்றைக்கும் சரி மிகப்பெரிய வந்து ஒரு என்ன சொல்ற ஒரு பொருளாதாரம் இருக்குது சினிமாவில். அப்போ பல வந்து நண்பர்கள், ஆமாம் பல நண்பர்கள், ஏன்னா கோடிக்கணக்கான சினிமாவில் நீங்கள் ரஜினிகாந்த் அவர் நடித்தாருன்னா அது விஜய்க்கும் பொருந்தும் சேர்த்து. விஜய்க்கு மட்டுமே லாபம் கிடையாது. சினிமா ரஜினிகாந்த் நடிக்கிறனா வந்து ரஜினிகாந்த் மட்டுமே சம்பளம் கிடையாது. அவரை சுற்றி வந்து கிட்டத்தட்ட ஒரு 500 கோடிக்கு அன்னைக்கு 90ல் வந்து ஒரு 500 கோடிக்கு வியாபாரம் நடக்குது. ஒரு 300 கோடிக்கு வியாபாரம் நடக்குதுன்னா அதில் வந்து எவ்வளோ பேர் பலன் அடைவாங்க? தயாரிப்பாளர்கள், லைட் மேன்லேருந்து 24 கிராஃப்ட்டுக்கும் பலன். அப்போது அந்த சுச்சுவேஷனில் அவருக்கு அரசியல் ஆர்வம் கிடையாது. ஆனாலும் ஜெயலலிதா அவர்களுடைய அந்த அரசியல் நிர்வாக நடவடிக்கையில் ஒரு மாற்று கருத்து வச்சு பாட்ஷா படத்தில் பேசுகிறாரு. அதோட தொடர்ச்சியாக தான் வந்து ஒரு அரசியல் புயல் வீசுது. இவருக்கு அரசியலுக்கு வரணுன்றதுலாம் கிடையாது. இப்போ கூட சொல்கிறாங்களே சில பேர் அரசியலுக்கு வருவேன்னு. அது ஒரு காலப்போக்கில் ட்ரெண்ட் ஆயிடுச்சு. தலைவா நீ அரசியலுக்கு வருவியான்னு கேட்குறதும், அவர் ஆண்டவன் விட்ட வழின்னு சொல்கிறதும், இது வந்து ஒரு வகையான ட்ரெண்ட் ஆகிடுச்சு. புரியுதா சொல்லுது? ஒவ்வொருத்தரும் ஒரு மாநிலம் இருக்குது. விஜயகாந்த் இப்போ அறிவிச்சார், உடனே வந்துட்டார். விஜயகாந்த் நான் அரசியலுக்கு வருவேன்னு சொல்லவே கிடையாது. ஆனால் ரசிகர் மன்றத்தை திடீர்னு ஓவர் நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிக்ளேர் பண்ணார். மெல்ல ரசிகர் மன்றத்தை வளர்த்தாரு. ஆனாலும் நான் இப்போ வரேன் அப்போ வரேன்னு சொல்லவே இல்லை. சொன்னால் உடனே அறிவித்தார், பேரை அறிவித்தார். அடுத்தடுத்து ஒரு வாரத்தில் கட்சியை ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டார்.
ஐயோ வந்து ரஜினிகாந்த் வரேன்னு சொல்கிறாரு, அவர் வந்தாருன்னா நம்ம கட்சி என்ன ஆகலாம் அப்படி யோசிக்கவே கிடையாது. ஒரு கான்ஃபிடென்ட்டாக அவர் பாட்டு வந்துட்டார், நின்னும் காமிச்சார். சரிங்களா? நீங்கள் வந்து அவர் காலம் வந்து அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து முடிவு கொண்டு வச்ச ஒரு வாழ்க்கை. இல்லைன்னா விஜயகாந்துக்கு இன்றைக்கி வந்து வேறு லெவல். இன்றைக்கி அவருக்கு தொடர்ந்த கட்சிக்கு இன்றைக்கி ஒரு 10 சீட்டு கொடுக்குறாங்கன்னா எப்படி விட தமிழ்நாடு முழுவதும் இருந்த அந்த அந்தஸ்து. அதனால் விஜய் பொறுத்த வரைக்கும் வந்து ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அரசியலுக்கு வரதா இருந்தார். அன்னைக்கு வந்து இருக்கிற சூழல், அதுக்கப்புறம் அவருக்கு அட்வைஸ் பண்ணவங்க பாலச்சந்திரன் இவங்கெல்லாம் வந்து இங்கே தமிழ்நாட்டில் சாதி அரசியல்லாம் இருக்குது, உன்னுடைய குணத்துக்கு செட் ஆகாது அப்படின்னு சொன்னோன்னா அவருக்கும் பதவி ஆசைலாம் இருந்திருந்தால் வந்துட்டுருக்கலாம். வீரப்பன் கூட பேசினதெல்லாம் இருக்குது இல்லை? அதுதான் சார் சொல்கிறேன். அது எந்த சொன்னால் அவருக்கு வந்து பதவி ஆசைலாம் ரஜினி கிடையாது, இருந்திருந்தால் வந்துட்டு இருப்பார். திட்டமும் கிடையாது, இது முதலமைச்சர் அவன் திட்டம்லாம் கிடையாது. பல கேள்விகள் கேட்கும் போது இந்த பதிலை சொல்லிட்டே வந்தார். அப்படி அரசியல் வரணும்னு ஒரு தலைவி இருந்தால் வந்துட்டு போகிறேன் அப்படின்றாரு, இல்லை ஆண்டவன் வழி காட்டுவான்னு, இல்லை ஏதாவது ஒன்று கேட்டால் வந்து வர வேண்டிய நேரத்தில் நான் வருவேன்றது. இதெல்லாம் வந்து அரசியலுக்காக ட்ரெண்டுக்காக பேசப்பட்டது தான். சினிமாவில் இதனாலலாம் வந்து நம்பி தான் ஒரு படத்தை ஓட்டணும் கிடையாது. இப்போ நான் கேட்குறேன், அரசியலுக்கே அவர் வரல, இப்போ ஒரு படம் ஓடலையா? இப்போ தான் ஓடிக்கு, அதனால் படம் ஓடிச்சுன்னா சொல்ல முடியாது. சரிங்களா? அந்த பஞ்ச் டைலாக்லாம் சில எதிர்பார்ப்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சினிமா மொத்த ட்ரெண்டுமே மாறி போச்சு. ட்ரெண்டு மாறினாலும் வந்து சூப்பர் ஸ்டார் மாறலையே. இன்றைக்கி வயோதிக கேரக்டர் கூட நடிக்கிறாரு. காலா படத்துலையும் அப்படி தான் நடித்தார். பெரிய பெரிய பிள்ளைகளுக்கு வந்து பார்த்தோன்னா அப்பாவா இன்றைக்கும் அப்படி தான் நடிச்சிட்டு இருக்கிறாரு. நான் இன்றைக்கி அவர் யூத்தாக அவர் நடிக்கிறார், ஆனால் சூப்பர் ஸ்டார். அவர் யூத்தாக நடிக்கட்டும், ஓல்டு மேனாக நடிக்கட்டும், அவர் சூப்பர் ஸ்டார். அதனால் வன்மத்தில் பேசுகிறது இருக்கட்டும். இந்த பசங்க பேசுகிறது என்னான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சொல்கிறீங்க, மாற்று கருத்து சொல்லிகிட்டே வரலாம். நீங்கள் இது பண்ணீங்களே, நீங்கள் இந்த கேள்வி கூட நீங்கள் உங்கள் சைட்லேருந்தே நான் பார்ப்பேன். நான் நியாயமான கேள்வியா? ரைட், ஓகே, அவங்க ஏதோ அவங்க மனசில் இருக்கிறத கேட்குறாங்க, ரைட்டு. ஆனால் தரம் தாழ்ந்த வார்த்தை இதெல்லாம் உங்கள் தலைமைக்கு தெரியுமா? இதெல்லாம் வந்து விஜய்க்கு மைனஸில் தான் போய் முடியும். ஆல்ரெடி மைனஸ் ஆகிடுச்சு ஆல்ரெடி. ஏன்னா எடுத்துட்டானுங்க. இப்போ பசங்க அவனுக்கு பேசுறதுல இருக்க, அவனுக்கு வந்து தன்னார்வத்தோடு பேசக்கூடிய பசங்க. ஆனால் இப்போ அவனுக்கு விரக்தியில் பேசுகிறது தெரியுதா? இவங்க மயிருன்னு திட்டுறது யாரை திட்டுறான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ரஜினி திட்டுறானுங்களா? ரஜினி திட்டல, ரஜினி வந்து பற்றி திட்டுற மாதிரி அவங்க தலைவரை தான் திட்டுறானுங்க அவனுங்க. எது இப்போது மயிர்னா இப்போது நல்லா புரிஞ்சுக்கணும். ஆதவர்ஜுனா மன்னிப்பு கேட்குறாரு. எங்கள் தலைவருக்கே எங்கள் தலைவருக்கே நீங்கள் தான் தலைவர்னு சொல்லிட்டாரு. எப்படி சொல்லிட்டாரு? எங்கள் தலைவனுக்கே நீங்கள் தான், எங்கள் தலைவருக்கே நீங்கள் தான் தலைவர் அப்படின்லாம் வந்து மேடையில் பேசியாச்சு. விஜய் யாரு? நீங்கள் தானே சொல்கிறீங்க. ஆதவர்ஜுனா சொன்ன வார்த்தை என்ன? எங்கள் தலைவருக்கே ரஜினிகாந்த் சார் தான் தலைவர்னு சொன்னேன். புரியுதுங்களா? மன்னிப்பு கேட்கும்போது இப்போ இந்த பசங்க இந்த தற்கொலைக்கெல்லாம் பேசுகிறாங்க. இவங்க விர்ச்சுவல் வாரியர்ஸ் கிடையாது, வல்கர் வாரியர்ஸ் இவனுங்க. இது வல்கர் வாரியர்ஸ். இல்லை, நான் என்ன கேட்குறேன் சார், அவர் சொல்கிறதுலே கேட்குறேன். விஜய் அவர்கள் அரசியலை எதிர்கொள்கிறாரு, ரஜினி அவர்கள் அரசியலை எதிர்கொள்ளாமல் அவர் போயிட்டார். ஆமாம், போயிட்டார் தானே, கோலை தானே அப்படிங்கிற மாதிரி. அது கோலைங்கிறத கூட வேற மாதிரியான ஒரு அநாகரிகமான ஒரு வார்த்தையை பயன்படுத்தி அதை தான் நான் சொல்கிறேன். ஓப்பனாக சொல்லுங்கள், என்ன வார்த்தை சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். அநாகரிகம் வார்த்தைன்னா என்னங்க பெரிய அநாகரிக வார்த்தை? நீங்கள் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை வச்சே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து திருநங்கைகள் ஓட்டு கூட விழாது உங்களுக்கு. நீங்கள் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை இருக்குல்ல, அந்த வார்த்தையை நீங்கள் வந்து சொல்கிறீங்கன்னா அது மூலமாக உங்களுக்கு திருநங்கைகள் வாக்கு கூட உங்களுக்கு விழாது. யாரையும் இங்கே தரக்குறவெல்லாம் பேசாதீங்க. எல்லாம் அவங்கவுங்க டேலண்ட்டை, திருநங்கைகள் கூட இன்றைக்கி டேலண்ட்டாக வந்து முன்னேறி வந்துகிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் தான் இன்னும் தற்குறியாகவே இருக்கிறீங்க. நீங்கள் தான் இன்னும் தற்குறியாகவே இருக்கிறீங்க, தருதலையாக இருக்கிறீங்க. நீங்கள் யாரையும் இங்கே வந்து நீங்கள் வந்து ஒப்பிட்டுலாம் கிடையாது. எல்லாம் முன்னேறி வந்துட்டு இருக்கிறாங்க. இன்னும் நீங்கள் தான் வந்து இன்னும் உங்கள் தலைவர் விஜய் நம்பி அவன் ஒரு பக்கம் அங்கே வந்து மும்பையில் வந்து நடிகைகளோட டான்ஸ் ஆடிட்டுருக்கிறான் வளைகாப்புக்கு போயிட்டு. நீங்கள் என்னன்னா இங்கே வந்து காப்பு வலைக்கு அலைஞ்சிட்டு இருக்கீங்க. அங்கேயே கொடி அசைச்சிட்டு டிவிக்கே வாழ்கிட்டு சிஎம் வருங்கால சிஎம் விஜய் வாழ்க்கை அதெல்லாம் செட்டிங் நீங்கள் நினைக்கிறீங்களா? அது மும்பையில் எடுக்கப்பட்ட காட்சி தானே சொல்கிறீங்க. மும்பையில் அது வந்து புஷி ஆனந்த் ரெடி பண்ணி வைக்கிறது. புஷி ஆனந்த் வந்து என்னன்னா இங்கேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 பேருக்கு டிக்கெட் எடுத்து அனுப்பி அங்கே போய் ஏர்போர்ட்டில் போய் நின்று குரல் கூட இதெல்லாம் போயிட்டாரு. ஆமாங்க, இதெல்லாம் எவ்வளோ பார்த்துருக்குறேன், எங்களுக்கு தெரியாதடா. ஏண்டா அவ்வளோனா நீங்கள் என்ன, நாங்கள் என்ன காதில் கடுக்கன்னு போட்டால் இருக்கிறோம் சொல்லு.
இதெல்லாம் இவன் ரெடி பண்ணி அனுப்புகிறேன் சார். ஒரு 100 பேர் டிக்கெட் எடுத்து அனுப்பி, இல்லை அவன்கிட்ட சொல்கிறான், ஏய் நீங்கள்லாம் போயிட்டு இல்ல அங்க வந்து மகாராஷ்டிரால தாராவி தமிழர்கள் இருப்பாங்க. அவங்க சார் அங்கெல்லாம் எந்த விட அவனுக்கு மெனக்கட்டி இந்த படத்தை பார்த்து ரசிச்சுட்டு போவானுங்க. இவர் மும்பை விஜய் வந்திருக்கிறாரு, விஜய் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏர்போர்ட்டுக்கு வராரு, சொல்கிறது யார்? எப்படி தெரியும் அவங்களுக்கு? நமக்கே தெரியல. இங்கே நியூஸில் வந்தபடி தான் தெரியுது மும்பை சொல்கிறார்ட்டு. இல்லை எத்தனை மணி ஃப்ளைட்டு, எத்தனை மணிக்கு, எங்கே வருவார், அங்கே எப்படி ஏர்போர்ட்டில் அனுமதிக்கிறாங்க? எப்படி சார் டப்பு டப்புன்னு என்னங்க இது? நம்ம வைக்கிறீங்க. எத்தனை படம் நாங்கள் விஜய் படம் பார்த்துருக்குறோம். இது எத்தனை விஜய் எத்தனை விஜய் படம் பார்த்துருக்கோம். இதெல்லாம் செட்டிங். இது மும்பை ரசிகர்கள்ன்றது செட்டிங்கு. சரியா? இதெல்லாம் வந்து எத்தனை படம் நாங்கள் வந்து விஜய் சேதுபதி படம் பார்த்துருக்குறோம். புரியல? இதெல்லாம் ஒன்றும் ஆகப்பட்டது. ஆனால் ஒன்று மட்டும் நல்லா தெரியுது, கொல்லிக்கட்டு எடுத்து நீங்களே சொரிஞ்சிக்கிட்டீங்க. தேவையில்லாமல் அவங்க பாட்டு கடந்து போயிருப்பாங்களா? அட யாருக்கோ ஓட்டு போட்டுருவோம். இப்போது விஜய் ரஜினி ரசிகர்கள் எல்லாம் கொழுந்து விட்டு எறிகிறானுங்க. எப்படா தேர்தல் வரும்னு சொல்லிட்டு பல இடங்களில் மோதலே உருவாக சூழல் இருக்குது. நீங்கள் வேணால் பாருங்கள், அப்படி தான் இருக்குது. அதனால் நீங்கள் முதல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். தலைமை நீங்கள் இங்கே ஏதாவது உங்களுக்கு கட்டுப்பாடு இருந்ததுன்னா, உங்களுக்கு முன் யோசனை இருந்துச்சுன்னா, ஆதவர்ஜனாவே வந்து ஒரு வார்த்தை பேசியாச்சு. நீங்கள் கட்சியில் வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து ஒரு ரஜினிகாந்த் குறித்து நீங்கள் வந்து இது மாதிரி மோசமான ஒரு வார்த்தையை பயன்படுத்துறீங்கன்னா, கட்சிக்கு இது சாதாரணமாகவும் நீங்கள் நினச்சிங்கன்னா இதை பேசுவீங்களா? பேச மாட்டீங்க. அப்போ என்ன அர்த்தம்? கட்டுப்பாடற்ற கூட்டம். கட்டுப்பாடற்ற கூட்டம். உங்களுக்கு உண்மையிலே மானம் ஈனம் சூடு சொரணம் இருந்ததுன்னா, நாங்கள் ஒரே வார்த்தை தான் நான் கேட்குறேன். இது நல்லா தெரியுது இல்லை, உன் தலைவன் வந்து தப்பு பண்ணுறான்னு தெரியுது. குடும்ப பொண்டாட்டி பிள்ளைங்கள்லாம் விட்டுட்டு வந்து நடிகை கூட சேர்ந்து கூத்தடிச்சுன்னு குமாரட்சின்னு இருக்கிறான். நாச்சியார் படத்தை வச்சு கொள்கை தலைவர் நாச்சியார் கூட சுற்றுறது என்னடா? இதெல்லாம் பேச மாட்டோமா நாங்கள்? நீங்கள் ரஜினிகாந்த் அவர்களை திட்டுறதுனால உங்களுக்கு வந்து சேதாரம் உங்களுக்கு தான். ஆப்பு மேலே நீங்களே ஏறி உங்கள் தலைவனை உட்கார வைக்கிறீங்க. யாரை? ஆனால் அவங்க சொல்கிறதுலேயே ஒரு பாயிண்ட் இருக்குது சார். என்னன்னா, ஜெயலலிதா அம்மையார் காலகட்டத்தில் ரஜினிகாந்த் அவர்கள் பயந்துட்டு தான் அரசியலுக்கு வராமல் இருந்தார் அப்படின்னா அந்த மாதிரிலாம் கிடையாது சார். நான் சொல்கிறேன் சார், 4 விதமான காரணம் தம்பி. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். முதல் காரணம் வந்து என்ன கேட்டால், அவருக்கு சினிமாவை விட்டு விலகிறதுல வந்து அவர் முழு ஈடுபாடு இல்லை. ஆனாலும் எப்படி தான் ஒரு நாள் ரிட்டையர் வந்து ஓய்வு பெற்று தான் ஆகணும்னு சொல்லி ரிட்டையர் ஆகணும்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்கிறாரு, முதல் சினிமா விட்டு விலகலான்னு சொல்லிட்டு ஒரு பிரியாவிடை, முழு மனசு இல்லை, பிரியணும்னு வந்து ஒரு அரசியலுக்கு வந்துட்டால் நம்ம நடிக்கலாம் முடியாதே அப்படின்ற ஒரு காரணம். இரண்டாவது காரணம் என்னென்னா, எந்த அரசியல் கட்சியிலும் வந்து ஒருத்தர் அரசியலுக்கு வராருன்னு சொன்னால், வாங்க சார் வாங்க சார் அப்படி சொல்லி சிகப்பு கம்பளம் போட்டு அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பலகாரம்லாம் வச்சு படையெல்லாம் போட்டு வரவேற்கலாம் மாட்டாங்க. சில எதிரான நடவடிக்கைலாம் எடுக்க தான் செய்வாங்க, விமர்சனங்கள் வைக்க தான் செய்வாங்க. அரசியல் வந்தால் விமர்சனங்கள் வைக்க தான் செய்வாங்க. யார் அரசியல் கட்சி தொடங்கினாலும் இருக்கிற அரசியல் கட்சி, ஆண்ட கட்சி, இந்த ஆளுங்கட்சி, இதெல்லாம் வந்து எளிதாக வந்து நீங்கள் வாங்க சார் வெல்கம் சார்லாம் சொல்ல மாட்டாங்க. பேரளவுக்கு மேலுக்கு சொல்லுவாங்களே தவிர உள்ளுக்குள்ளே வந்து ஒரு பொறாமைகள், ஒரு வகையான வந்து பார்த்திங்கன்னா வந்து கவிழ்க்கிற வேலைகள், இதெல்லாம் தொடர்ச்சி. இதெல்லாம் கடந்து தான் சார் அரசியலை ஜெயிக்க முடியுமே. சரிங்களா? இது ஒரு காரணம். மூணாவது கேட்டால் அவருக்கு கிட்னி ப்ராப்ளம் அந்த டைமில் இருந்துச்சு. வயோதிகம், கிட்னி ப்ராப்ளம் இருக்குது. இதை கடந்து கொரோனா காலம். இது எல்லாத்தையும் யோசனை பண்ணி அவருக்கு அன்றைக்கி உள்ள சூழலுக்கு இருந்து இது நமக்கு சரியாக வராது அப்படின்னு சொல்லிட்டு விட்ரா பண்ணிக்கிறாங்க. என்னன்னா உண்மை. இப்போ நாமளே கூட வந்து ஒரு பயணம் பண்ணுறோம், பஸ்ஸில் போகலாமா, காரில் போகலாமா, இல்லை வந்து 2 வீலரில் போகலாமா, அதை ட்ரெயினில் போகலாமான்னு யோசிக்கிறோம்ல. ஒரு கட்டத்தில் வேலை பார்த்தீங்கன்னா இப்போ சுச்சுவேஷன் சரியில்லைப்பா, அங்கே ஒரு மழை கனிமாக இருக்குது, ப்ரோக்ராமே கேன்சல் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறோம்ல. எதுலேயுமே போக வேண்டாம், ப்ரோக்ராமே கேன்சல் பண்ணும், ஒரு மாதம் கழித்து போய்க்கலாம், ஒரே மழை கனிமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி தான் நினைக்கிறீங்கன்னா அவருக்கு வந்து அந்த சூழ்நிலையும் அவர் சரியாக வரல. சரி, அதனால் இப்போ என்ன சொல்கிறேன், ஏன்னா வந்து அவர் நிச்சயமற்ற நிலை இருந்துச்சு அப்போது கோவிட்ன்றதுனால. அப்போது அவர் வந்து வந்துட்டார். ஆனாலும் சினிமாவில் வந்து வருஷத்துக்கு 2 படம்ன்ற, வருஷத்துக்கு 1 படம் இல்லை 2 படம், வருஷத்துக்கு 1 படம் தான் அப்படி தான் வந்து நடிக்க ஆரம்பித்தார். வருஷத்துக்கு எத்தனை படம் நடித்தவர் இந்த முட்டாள் பசங்களுக்கு எப்படி தெரியுமா? அவர் 77 77 அந்த காலகட்டத்திலலாம் வருஷத்துக்கு 15 படம் நடித்தவர், 17 படம் நடித்தவர். ஏதோ ஒரு வருஷம் 78 77 நினைக்கிறேன், 17 படம் நடித்தவர் ஒரு வருஷத்துலேயே. ஒரு வருஷத்தில் 17 படம். அப்போ ஒரு மாதத்துக்கு நீங்கள் எடுத்துங்க, ஒரு மாதத்துக்கு கூட 12 மாதம் தானே சார். ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து 17 படம் நடிச்சிருக்காரு, 15 படம் நடிச்சிருக்காரு. அப்போ என்ன அர்த்தம்? ஒரு மாதத்துக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆகும். அது ஒரு காலகட்டம் இருந்துச்சு.
அப்போ மெல்ல மெல்ல வந்து இன்றைக்கி ஒரு வருஷத்துக்கு ஒரு படம் நடிக்கிறது அரிதாயிடுச்சு. இப்போ போயிட்டு நீங்கள் வந்து நீ வரமாட்டேன்னு சொல்லிட்டு போனீங்க. அவர் அப்போட என்ன சொல்கிறார், அவர் சினிமாவில் வந்து விலகிறன்னு சொல்லவே இல்லை, அரசியலுக்கு வரலன்னு தான் சொல்கிறாரு. இந்த தற்கொலை பசங்களாக தெரில, அரசியலுக்கு நான் வந்து வரல. ஏன்னா அரசியலுக்கு உள்ள அந்த என்ன சொன்னா அந்த ஹெல்த் கண்டிஷன் வந்து ஒத்துழைக்கலை. அதே நடிப்புன்னு தான் சொன்னீங்கன்னா அது வந்து சினிமாவில் வந்து அறிவட்ட பசங்க முட்டாள் பசங்களுக்கு தெரியல உங்களுக்கு. டேய், சினிமாவில் டூப் கூட போட்டு நடிக்க முடியும். உங்கள் தலைவனுக்கே டூப் போட்டு தான் நடிக்கிறாங்க 52 வயசில். அவருக்கு 77 வயசு 73 வயசில் இருக்கிறாருன்னா சார் விஜய் எவ்வளோ நல்லது பண்ணியிருக்காரு, எவ்வளோ மாணவர்களுக்கெல்லாம் இது. அப்புறம் அதான் சொல்ல போகிறீங்க கிழிச்சார் இருந்தது. சும்மா வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்லேட்டும் பல்பமும் பேனாவும் பென்ஷனும் கொடுத்து தங்கம் கொடுக்குறேன் கொடுக்குறேன் தங்கம் கொடுத்தாரு. அங்கே தங்கம் கொடுத்தாரு 1 மில்லிகிராமு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வைர நெக்லஸ் போட்டார் நடிகை. அதையும் சொல்லுவீங்களா? நடிகைகளுக்கு வைர நெக்லஸ் போட்டான்னு சொல்லி தானே சார் வைராக்கியமாக இருக்கிறான் அவங்க அப்பனே பேசுவதற்கு எல்லாமே. இவங்களாம் சின்ன பசங்க சார் தெரியும். நம்ம அதெல்லாம் அவனுடைய அதுதான் ஒரு லிமிட் தாண்டி நம்ம போனேன் கிடக்கிறான். இவனுக்கு வந்து இப்போ பேசுறது என்ன, ரஜினிகாந்தை வந்து நீங்கள் இவ்வளோ தரம் தாழ்ந்து பேசுகிறீங்கல்ல, உங்கள் ஆப்புறம் நீங்கள் ஆதவர்ஜனா மன்னிப்பு கேட்டது தப்பா? மன்னிப்பு கேட்ட தப்புனா அவன் காலை போய் நக்குங்கடா நீங்கன்ற. நான் இது அவன் மன்னிப்பு கேட்டான்னா அவன் எதுக்கு மன்னிப்பு கேட்குறான்? அவன் பிரச்சனை அவனுக்கு. வில்லிவாக்கம் தொகுதியில் ஓட அடிப்பாங்க. யார்? வில்லிவாக்கத்தில் வில்லங்கன்னு தான் பேரை வச்சுருக்காங்க. இது வில்லிவாக்கம் வில்லங்கம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவன் பிரச்சனை அவன் ஜெயிக்கணும்ல. அதில் இப்போ ஸ்டெப் டவுன் டோட்டலாக கட்சியே காலியாகுது. அவன் அதை பற்றி கூட இல்லை. அவனுக்கு கவனம் என்ன, ஒரு எம்பி ஆகணும் ஒரு எம்எல்ஏ ஆகணும் அவன் கனவு. அது நடக்க போகிறதில்ல. வில்லிவாக்கம் தொகுதி எப்படிப்பட்ட தொகுதி, எவ்வளோ பெரிய தொகுதின்னு தெரியும் உங்களுக்கு. அதனால் அது காலி. இவனுக்கு அதை பற்றி கவலை கிடையாது. அவங்க பிரச்சனை அவன் மன்னிப்பு கேட்குறான். கட்சி தேருமா தேராதான் தேரலாம் நம்மளாவது தேருமா தேர அவன் மன்னிப்பு கேட்குறான். இவன் மீடியாவில் உட்காந்து பேசுகிற இவனுக்கு என்ன இருக்குது? இவனுக்கு ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து படியலுக்கு போகிறான் கிடையாது. இவனுக்கு இப்படி தான் பேசி காலி பண்ணுறது. பாருங்கள் மூஞ்சிங்களை பாருங்கள். இன்னும் கூட சூடு சொரணம் இல்லை. பொண்டாட்டி பிள்ளைகளை விட்டுட்டு நடு ரோட்டில் விட்டுட்டு நடிகரோட கூத்தடிச்சிருக்கிறான். அவனுக்கு சப்போர்ட் பண்ணுகிறானுங்க வக்கால் தோணு. இந்த தற்கொலை பசங்க என்ன சொல்ல முடியும்? இவனுக்கு வீட்டில் தெரிஞ்சு இவனுக்கு இந்த மாதிரி பேசுகிறானுங்க. வீட்டுக்கு தெரிஞ்சுன்னா வீட்டில் சோறு கிடைக்காது இவனுக்கு. உண்மையாக தான் நான் சொல்கிறது உண்மை. நல்ல மனசாட்சியுள்ள நல்ல மனிதர்கள் வந்து நல்ல குடும்பத்தில் இருக்கிறவங்க, நல்ல தாய்க்கு பிறந்தவனுங்க, நல்ல மனைவியோட வாழ்ந்துட்டு இருக்கிறவனுக்கு யாராவது இப்படி வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுவானுங்களா? என்ன செய்வானுங்க? ஒருத்தர் அனுப்புகிறான் பெங்களூர் வந்து எனக்கு ஃபோட்டோ அனுப்பிச்சிருக்கான், நான் காட்டுறேன். கண்ணீர் விட்டு கதறி அழுதுட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிம்பிள் போட்டு அனுப்புகிறான். காரணம் என்னென்னா கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி கட் அவுட் வச்சுருக்கிறான் பெங்களூரில். அவர் மனைவியும் அவரும் நிற்கிற மாதிரி ஒரு பெரிய கட் அவுட்டு. கட் அவுட் நான் காட்டுறேன் பாருங்கள். அப்போ எப்படி இருக்கும்? அவன் வேதனை கண்ணீர் விட்டு எங்கள் தலைவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் கூட வேணாம், எங்கள் தலைவர் நடித்தாலே போதும் அப்படி இந்த மாதிரி குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்கு அவர் வருத்தப்படுறாங்க. இந்த தற்கொலை பசங்களுக்கு ஏன்டா நடிகை பின்னாடி சுற்றி நிற்கிறான், அதை பற்றி பேசுவீங்களாடா நீங்கள்? அதை கண்டிக்கணுமா இல்லையா? நல்ல தொண்டனாக இருந்தால் அதை கண்டிப்பான், தலைவரை இப்படிலாம் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு. அதை விட்டு நேரம் ரஜினிகாந்த் கிட்ட போய் சொல்லிட்டு நீங்கள் சொல்லி தானே ஆக போகுது. அடுத்தவர் நடிக்கிறாரு. இப்போ சினிமாவையும் இழந்து அரசியலையும் இழந்து நடு ரோட்டில் நிற்க போகிறான். உங்களால் தான் நிற்க போகிறான். நாங்களும் பார்க்க தான் போகிறோம். அப்போ நாங்களும் வீடியோ போட தான் போகிறோம். ரஜினிகாந்த் அவர்களுக்காக சப்போர்ட்லாம் கிடையாது சார். ரஜினிகாந்த் சொன்ன ஒரு வார்த்தை என்ன, உங்கள் காலம் பதில் சொல்லணும்னு சொல்லிட்டார். அவ்வளோதான் முடிஞ்சு. அவர் ஏதாவது அஃபெண்ட் ஆகிறாங்க. அதை தான் நான் சொல்கிறேன். அவர் என்ன சொல்கிறாரு, காலம் காத்திருந்து பதில் சொல்லுன்றார். அவ்வளோதானே. இதுக்கு மேலே நீங்கள் ரஜினிகாந்த் விமர்சனம் பண்ணுறீங்கன்னா ஆதவஜாவுக்கு நேரம். ஏன்னா இந்த விர்ச்சுவல் வாரிசெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறவன் அவன் தான். புரியுதா சொல்கிறது? எப்போ நீங்கள் வந்து சொந்த அண்ணியே நீங்கள் ஐட்டம்னு போட்ட பசங்க தான்டா நீங்கள். அப்புறம் உங்களுக்கு எங்கே தெரிய போகுது? சொந்த அண்ணி யாராவது ஐட்டம் போடுவாங்க சார்? தலைவன் போனாட்டி ஐட்டம்னு போட்டவனுங்க இவனுங்க இல்லையா? அவங்க ரஜினிகாந்த் குறித்து பேசினா அவருக்கு ஏதாவது கவலைப்பட போகிறாரா? இதுக்கு எல்லாத்துக்கும் உங்களுக்கு பதில் இருக்குது. எலெக்ஷன் அன்றைக்கி பதில் தெரிய போகுது. டோட்டலாக டெபாசிட் இழக்க போகிறீங்க. உங்கள் தலைவனும் தோக்க போகிறான். பார்க்க தான் போகிறோம். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துக்களை பந்தமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி சார்.